Hi kids. For today's social class, let's start third unit transport. இன்னைக்கு நம்ம third unit பார்க்க போறோம். What's the title of third unit? Transport. What do you mean by transport? When we move from one place to another place, that is known as transport. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகிறத என்ன சொல்றோம்? Transport அப்படின்னு சொல்றோம். Okay? So see, here there is one road is here. What are the vehicles we are used for the transport? Cycle, bus, cars, bike. Okay, roadல என்னென்ன transport போகும்? roadல transport போறதுக்கு யூஸ் பண்ற vehicles என்னென்ன? car, bus, bicycle and bike. Okay, there are different types of transport are there. Let's see one by one. Transport different types இருக்கு இல்லையா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி போகலாம்? Let's see one by one. Okay, so the modes of transport, there are different modes of transport. First one is roadways, then railways, waterways, airways. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி போகலாம்? ரோட் மூலமா போகலாம், that is known as roadways. Next, railways, using train மூலமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம் இல்லையா? ரோட்வேஸ்ல எப்படி போவ? பஸ், கார், பைசைக்கிள், பைக் மூலமா போறது ரோட்வேஸ். Using train we can go from one place to another place, that is known as railways. Okay, so third mode of transport is waterways. வாட்டர்லனா கடல், ஆறுகள், நதிகள் மூலமா எப்படி போறோம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு? using boat, ship, கப்பல்கள் மூலம் போகலாம். படகு, கப்பல், கட்டுமரம் அதெல்லாம் யூஸ் பண்ணி we can move from one place to another in water. Then airways. So மேல வானத்துல போறதுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி வானத்துல என்ன யூஸ் பண்ணி போவோம்? Flight. Yes, aeroplane, helicopter. We are using aeroplane, helicopter. Let's see. So these are the buses. This is a bus stand. Bus stand பாருங்க நிறைய பஸ் நிக்குது. There are a lot of buses in the bus stand. So இவங்கெல்லாம் ரோடு யூஸ் பண்ணி தான் டிரான்ஸ்போர்ட் போவாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு we are using bus, car and bicycle. So this is our Coimbatore bus stand. Okay, so roadways. Next, railwaysல வந்து we are using trains. This is metro train. சரியா? சென்னை மெட்ரோ ட்ரெயின் மூலமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம். நெக்ஸ்ட் வாட்டர்வேஸ்ல போறதுக்கு பாரு, போட், ஸ்பீட் போட். சரியா? திஸ் இஸ் ஷிப். ஷிப்புங்கிறது எப்படி இருக்குன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் கேன் டிராவல் இன் த ஷிப். போட்லலாம் கொஞ்சம் பேர் தான் போக முடியும். ஓகே, தீஸ் ஆர் ஸ்மால் டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் மீடியா. ஸோ வாட்டரில் போகிறதுக்கு சின்னதாக ஆறுகள், ஏரிகள் அதில் போகிறதுக்கு we are using boat. This type of boat, speed boat. ஓகே, ஸோ இது வந்து மனுஷங்க வந்து அந்த துடுப்பு வச்சு செய்வாங்க. இதில் என்ஜின் இருக்கும். ஸோ இது வந்து என்ன, ஒரு சிட்டிலேருந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி போகிறதுக்கு we are using ship. இதில் வந்து more than 1000 people போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஏர்வேஸ், ஃப்ளைட். ஸோ ஒரு ஃப்ளைட்டில் போகலாம். திஸ் இஸ் known as flight or aeroplane and this is known as helicopter. ஹெலிகாப்டரில் வந்து எத்தனை மேக்ஸிமம் ஒரு 4 members, 2 to 4 members தான் போக முடியும். இன் ஏரோப்ளேனில் 250 members போக முடியும். ஓகே, if you want to travel from one country to another country, we are using this flight. Flightல போயிருக்கீங்களா நீங்க? ஓகே, ஸோ ஏர்வேஸில் போகணுன்னா we have to go by ஏரோப்ளேன். ஏரோப்ளேனில் நிறைய பேர் போகலாம், பட் ஹெலிகாப்டரில் இருந்து கொஞ்சம் பேர் தான் போகலாம். ஸோ ஹெலிகாப்டர் இப்போ எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது ரெஸ்கியூ டீம் போகணும் அப்படின்னா, யாரையாவது காப்பாற்றணும் அப்படின்னா they may use this helicopters. Okay, so today let us see the first two modes of transport. ரெண்டு டிரான்ஸ்போர்ட் மட்டும் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பஸ்ஸு, கார்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம? we are walk. the humans used to walk everywhere. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நடந்து தான் போயிட்டு இருந்தோம். அப்புறம் லேட்டர் வீல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு, சக்கரம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் they used bullock carts. bullock cartsனா தெரியுமா? மாட்டு வண்டி. மாட்டு வண்டியில மக்கள்லாம் போயிட்டு இருந்தாங்க. ஓகே, டு கவர் டிஸ்டன்சஸ் பண்றதுக்கு மாட்டு வண்டி. ஸோ ஈவன் டுடே மெனி யூஸ் பைசைக்கிள்ஸ். இப்போ கூட நம்ம நிறைய பேர் என்ன பைசைக்கிள் யூஸ் பண்றோம்.
சில கிட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு எப்படி வரீங்க? யூசிங் பைசைக்கிள்ஸ், சைக்கிளில் வந்து வந்துட்டு இருக்கோம். ஓகேயா? ஸோ மாடர்ன் டேஸ்க்கு முன்னாடி எப்படி போயிட்டு இருந்தோம்? பை வாக் போனோம், அதுக்கப்புறம் பைசைக்கிள் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, ஓல்டர் டேஸில். ஸோ ரோட்வேஸ் பார்க்கும்போது இந்தியா ஹேஸ் பீன் பில்டிங் ரோட் சின்ஸ் ஓல்டு டைம்ஸ். பழைய காலத்துலேருந்தே நம்ம ரோடெல்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரோடு என்ன பண்ணுது? தே கனெக்ட் நூக் அண்ட் கார்னர் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஒவ்வொரு இடத்தையும் கனெக்ட் பண்ணி விட்டுருது. ரோடு இருந்தால் தானே ரோட்டில் போக முடியும். ஓகே, தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோட்ஸ். நீ பார்த்தேன்னா உனக்கு தெரியும். ரோட்டில் பாரு, அதில் சைன் போர்டில் எழுதியிருப்பாங்க, திஸ் இஸ் நேஷ்னல் ஹைவேஸ், அப்புறம் திஸ் இஸ் ஸ்டேட் ஹைவேஸ், திஸ் இஸ் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ், village roads. Okay, there are 4 different types of roadways. roadways எப்படி இருக்கு? what do you mean by national highways னா என்ன? NH road அப்படின்னு சொல்லுவாங்க. what do you mean by national highways? they are connecting cities in the country. கண்ட்ரிக்குள்ள இருக்க, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை வந்து சென்னையிலேருந்து இந்தியா வந்து கண்ட்ரிக்குள்ளே என்ன இருக்குது? சென்னை, அப்புறம் வந்து டெல்லி, பாம்பே இதெல்லாம் இருக்குல்ல, இதை கனெக்ட் பண்ணுறதை தான் என்ன சொல்கிறாங்க? நேஷ்னல் ஹைவேஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, NH44 இஸ் ஒன் நேஷ்னல் ஹைவேஸ். அது எங்கேருந்து எங்கே வரைக்கும் போகுது? இட் ரன்ஸ் ஃப்ரம் ஸ்ரீநகர் டு கன்னியாகுமரி. ஸ்ரீநகர்லேருந்து கன்னியாகுமரி போகுது. ஓகே, ஸோ தர் இஸ் ஒன் கோல்டன் குவாட்ரிலேட்ரல் ரோடு. ஒரு கோல்டன் குவாட்ரிலேட்ரல் ரோடு இருக்குது. இட் கனெக்ட்ஸ் 4 cities. அப்போ இந்த ஒரு ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்காங்களா? திஸ் இஸ் நோன் அஸ் கோல்டன் குவாட்ரிலேட்ரல் ரோடு. இது எந்தெந்த சிட்டியை கனெக்ட் பண்ணுது? லெட்ஸ் see, சென்னை, மும்பை, டெல்லி அண்ட் கல்கட்டா. சரியா? ஸோ இந்த ரோடு வந்து எந்தெந்த சிட்டியை கனெக்ட் பண்ணுது? சென்னை, மும்பை, டெல்லி அண்ட் கல்கட்டா. ஸோ இந்த ரோட்வேஸ்க்கு பேர் என்னது? கோல்டன் குவாட்ரிலேட்ரல் ரோடு. ஓகே, சரி, இது வந்து நேஷ்னல் ஹைவேஸ். இப்போ நேஷ்னல் ஹைவேஸ் தெரிஞ்சிச்சா? நேஷ்னல் ஹைவேஸ்ங்கிறது வந்து இட்ஸ் அ ரோடு தட் கனெக்ட் சிட்டிஸ் பிட்வீன் கண்ட்ரி. ஒரு கண்ட்ரிக்கு இடையில உள்ள சிட்டிஸை கனெக்ட் பண்ணுறது தான் நேஷ்னல் ஹைவேஸ். ஓகே, தென் வாட் டு யூ மீன் பை ஸ்டேட் ஹைவேஸ்? ஸ்டேட் ஹைவேஸ்னா ஒரு ஸ்டேட்டில் உள்ள சிட்டிஸை வந்து கனெக்ட் பண்ணுறது ஸ்டேட் ஹைவேஸ். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து ஸ்டேட் ஹைவேஸ்னா SH. S ஃபார் ஸ்டேட், H ஃபார் ஹைவேஸ். SH4 ரன்ஸ் ஃப்ரம் ஆர்காட் டு விழுப்புரம். ஆர்காட்லேருந்து விழுப்புரம் வரைக்கும் அந்த கனெக்ட் பண்ணுற ரோடுக்கு நேம் என்ன? SH4, ஸ்டேட் ஹைவேஸ் 4. ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ். டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் எல்லாம் தே கனெக்ட்ஸ் என்ன பண்ணும்? தே ஆர் கனெக்ட் த மார்க்கெட்ஸ் அண்ட் ஆஃபீஸஸ் இன் த டிஸ்ட்ரிக்ட்ஸ். எதை கனெக்ட் பண்ணுது? ஓகே, ஸோ ஹியர் டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஸோ தெர் ஆர் 2 types. இந்த டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸே 2 டைப் இருக்கு. மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் அண்ட் அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் அப்படிங்குது. இது எதை வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால், தீஸ் ரோட்ஸ் கனெக்ட் மார்க்கெட்ஸ் அண்ட் ஆஃபீஸஸ் இன் த டிஸ்ட்ரிக்ட்ஸ். டிஸ்ட்ரிக்ட்குள்ளே இருக்கிற மார்க்கெட், ஆஃபீஸ் அதெல்லாம் இந்த ரோடு கனெக்ட் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் வில்லேஜ் ரோட்ஸ். வில்லேஜ் ரோடெல்லாம் எதை கனெக்ட் பண்ணுது? தீஸ் ரோட்ஸ் கனெக்ட் வில்லேஜஸ் ஆர் குரூப் ஆஃப் வில்லேஜஸ். நிறைய வில்லேஜஸ்க்கு இடையில ஒரு ரோடு போகும். ஒரு வில்லேஜ்லேருந்து இன்னொரு வில்லேஜுக்கு போகணும்னா யூ கேன் யூஸ் திஸ் வில்லேஜ் ரோட்ஸ். ஓகேயா? இப்போ ரோட்வேஸில் 4 டைப்ஸ் பார்த்துருக்கோம். என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நேஷ்னல் ஹைவேஸ் NH. செகண்ட் ஒன் ஸ்டேட் ஹைவேஸ் SH. நெக்ஸ்ட் ஒன் district roads. Fourth one village roads. ஓகேயா? 4 டைப்ஸா பார்த்துருக்கோம். இது எல்லாம் ரோட்வேஸ். ரோட்ல எப்படி தான் போகலாம்னு சொல்லியிருக்கேன். we can use bus, car, bicycle, bike. அதை யூஸ் பண்ணி போகலாம். ஓகே, ஸோ இந்த ரெட் கலர் லைனுக்கு பேர் என்ன சொன்னோம்? கோல்டன் குவாட்ரிலேட்ரல் ரோடு. இந்த கோல்டன் குவாட்ரிலேட்ரல் ரோடு வந்து எந்தெந்த சிட்டியை கனெக்ட் பண்ணுது? 4 சிட்டிஸை கனெக்ட் பண்ணுது. வாட் ஆர் தே? சென்னை, மும்பை, டெல்லி அண்ட் கல்கட்டா. ஓகே, சரி. ஸோ ரோட்வேஸில் என்ன யூஸ் பண்ணுறோம்? buses. Mostly buses, we are using buses. This is our Coimbatore bus terminal. Okay, so here
our state government வந்து have introduced air conditioned buses also there and sleeper buses also there. பஸ்லயே வந்து நார்மல் பஸ் இருக்கு, ஏர் கண்டிஷனல் பஸ் இருக்கு and sleeper bus இருக்கு. Okay, so this is the biggest bus terminus in Asia. எது அப்படின்னு சொன்னா சென்னை மொஃபிசல் பஸ் டெர்மினஸ். அதுதான் என்ன biggest largest bus terminus in Asia லையே. சரியா? Okay, so this bus rapid transit system is a high quality bus based transit system. ஒரு system இருக்கு, இது high quality system. இது வந்து it has been introduced in some cities in India. சில cities-ல தான் அதை introduce பண்ணியிருக்காங்க. Okay, the BRTS ensured that there are roadways that only buses can use. இந்த ரோட்ல வந்து buses மட்டும் தான் போக முடியும். Okay, வேற எந்த வெஹிக்கிளும் போக முடியாது. Okay, next mode of transport is railways. Railways வந்து என்ன most popular transport media in Chennai is train system only. So train எல்லாரும் பார்த்திருக்கீங்க இல்லையா? Okay, so இதுலயே வந்து first railway station எங்க போட்டிருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல எங்க இருந்ததுன்னா ராயபுரத்துல. Okay, in which year? 1856. So the first railway station built in Tamil Nadu in where? Rayapuram. In which year? 1856. Okay, so உனக்கு ட்ரெயினில் வந்து இப்போ என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? எலக்ட்ரிக் ட்ரெயின் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஏர்லி ஸ்டேஜில் they were using steam engines. என்ன யூஸ் பண்ணாங்க? ஸ்டீம் என்ஜின்ஸ் யூஸ் பண்ணாங்க in the beginning. ஓகே, ஸ்டீம் என்ஜின்லேருந்து எப்படி மாற்றினாங்க? ஹை ஸ்பீட் ரயில் வந்தது. இப்போ எலக்ட்ரிசிட்டி ட்ரெயின் இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் there are different trains. லோக்கல் ட்ரெயின், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்குது, மெட்ரோ ட்ரெயின் இருக்குது. ஓகே, there are different kinds of trains. சரி, ஸோ some of the major rail links from தமிழ்நாடு. எந்த சிட்டிலேருந்து எந்த சிட்டி போகிறக்கு ஒவ்வொரு ட்ரெயினுக்கும் ஒரு நேம் இருக்குது. ஓகே, let's see some few examples. Himsagar Express, this is the name of the train. அது எங்கேருந்து எங்கே வரைக்கும் போகும்? From Kanyakumari to Jammu போகுது. Next one, Tamil Nadu Express. This train goes from Chennai to New Delhi. Tirukural Express. This goes from Kanyakumari to New Delhi. Next, Coromandel Express. This goes from Chennai to Kolkata. Next one, Chennai Express. This goes from Chennai to Mumbai. Okay, so these are some names of the train and their source and destinations are given here. எங்க இருந்து எங்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. Okay, okay, so there are also some suburban rails. Local trains எல்லா இடத்துலையும் போகுது. சிட்டிஸ்குள்ளே போகிறதுக்கு we are having some suburban trains. இது ஃபர்ஸ்ட் எங்கே இந்த மாதிரி சென்னை மெட்ரோ ட்ரெயின் வந்து ஃபர்ஸ்ட் எங்கே பில்ட் பண்ணாங்க, எங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா கொல்கட்டா மெட்ரோ ரயில் சிஸ்டம். தி ஃபர்ஸ்ட் மாடர்ன் ரேபிட் சிஸ்டம் இன் இந்தியா இஸ் த கொல்கட்டா மெட்ரோ ரயில் சிஸ்டம். நம்ம சென்னை மெட்ரோ ரயில் சிஸ்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க தெரியுமா? இந்த இயர் 2015. சென்னை மெட்ரோ ரயில் சிஸ்டம் வந்து 2015ல ஸ்டார்ட் பண்ணாங்க. the first one வந்து சென்னை மெட்ரோ ரயில் சிஸ்டம் கிடையாது, கொல்கட்டா மெட்ரோ ரயில் சிஸ்டம் தான் the first modern rail system. So see, this is the Chennai metro rail. Okay, okay, so do you know questions? Let's answer the do you know questions. Indian Railway is the fourth largest network in the world. உனக்கு தெரியுமா? நம்ம இந்தியன் ரயில்வே தான் ஃபோர்த் லார்ஜஸ்ட் நெட்வொர்க். பெரிய நெட்வொர்க் வந்து வேர்ல்டுலேயே பெரிய நெட்வொர்க், ரயில்வே நெட்வொர்க் இது ஃபோர்த் பிளேஸில் இருக்குது இந்தியன் ரயில்வே. ஓகே, ஓகே, ஸோ அதர் திங்ஸ் we will see other modes of railways and exercise we will see in the next video. Just try to memorize the words, new words. Okay, so new words and the meaning. So here just the words, you can memorize the spelling of the words transport and the different modes of roadways, railways, waterways and airways and national highways, state highways. So learn the spelling of these words. Okay, all the words and the names of the train. Okay, try to memorize the spelling of
these trains. Okay. Okay kids, bye. Thank you.